அந்த பர்த்டே அன்னைக்கு வருஷம் வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம், இப்பவும் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பர்த்டே அன்னைக்கு இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் செத்து போறதுக்கு முன்னாலே ஒரு 5 வருஷமா 6 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு பிறந்த நாள் வந்தது. அன்னைக்கு நாங்க அந்த சென்டனரி ஹால்ல ஒரு பெரிய மியூசிக்கல் ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்டும் பாடுறாங்க. அன்னைக்கு பாலு கூட இருக்காரு, டிஎம்எஸ் இருக்காரு, சுசீலாமா இருக்காங்க, ஈஸ்வரி, ஜானகி எல்லாம் இருக்காங்க. அங்க வந்து ஒரு 10-25 பேர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு கண்டக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். அப்ப வந்து அவர்கள்னு ஒரு படம் எடுத்திருக்காரு பாலச்சந்தர் டைரக்டர் சார். அவர் என்ன பண்ணாரு, அந்த ஸ்டேஜுக்கு வந்தார். இவருக்கு ஒரு மாலையை போட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு பாராட்டு இருக்குல்ல, மாலை போட்டு பண்ணிட்டு கடைசி மாலை நான் போட்டுக்கிறேன், பாக்கிலாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாலையை போட்டு ஒரு மைக் எடுத்து சொன்னார், நான் இங்க இவருடைய பர்த்டேக்கும் வந்திருக்கேன், இன்னொரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்னன்னு சொல்லட்டுமான்னு எங்களை பார்த்து கேட்டார். சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாது, சொல்லுங்க. ஜனங்க கிட்ட அந்த மைக் வாங்கி அவர் பேசுறாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கிடைக்கிறது எனக்கு ஒரு 10 நாளாச்சு. இவர் ஒரு பக்கம் பிஸியா இருக்காரு, அவர் ஒரு பக்கம் பிஸியா இருக்காரு. எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் ஒரு பாட்டு வேணும், ஆர்டிஸ்ட் காட்சி கொடுத்தாங்க, தயவு செய்து நீங்க அலோவ் பண்ணுங்க. ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 7:30-8க்குள்ள இந்த கம்போசிங் முடிக்கணும். நீங்களும் எப்படி கம்போஸ் பண்றாங்கன்னு பாருங்க, அது கண்கொள்ளா காட்சி. யாரு பாலச்சந்திரன் சொல்றாரு, இதை தயவு செய்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்டு இந்த பாட்டு முடிச்சுட்டு நான் போயிடுறேன், அப்புறம் கட்சி நடக்குறாரு. ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க, ஃபுல் ஹவுஸ். சோ அவர் சிச்சுவேஷன் சொல்றாரு. அவர்கள் கதையில அந்த அவர்கள் கதையில இந்த ரஜினிகாந்த், இந்த கமலஹாசன் எல்லாம் வச்சு இந்த சுஜாதாவோட பிரிவு அது சேர்க்கிறது, அந்த கதையில ஒரு டஃப்பான சீக்வன்ஸ் அதை அங்கேயே சொல்லி இதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கிறாரு. ஆரம்பிச்சோம். அப்போ எடுத்த உடனே என்ன கேட்கறது, கவிஞர் என்கிட்ட சந்தத்துக்கா சொந்தத்துக்கான்னு கேட்டார். பந்தத்துக்கு ஏதாவது சொல்லாங்க, நல்லா பண்ணி கொடுங்க. நான் பல்லவி தரேன், நீ மெட்டு போடுனாரு. அங்கேயே 2-3 மெட்டு போட்டவங்க எல்லாம் பார்த்தோம், ஜனங்களாம் ரசிக்கிறாங்க. இது பிடிக்கல, எனக்கு வார்த்தை மாத்துக்கிறாரு, டியூன் நல்லா இல்லைங்கிறாரு பாலச்சந்திரன், இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. லைவா ஒரு பாடல் கம்போஸ் ஆகுது. இதே சென்ட்ரல் ஹால்ல அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ண, வார்த்தையை கொடுக்க அங்க ஒரு வாரம் பாட்டு தான் இது. அங்கும் இங்கும் ஆசை பொங்கும். அந்த பாட்டு அங்க வந்து ஒரு 1/2 hour 45 minutes ஃபுல் சாங் கம்போசிங் முடிச்சோம். முடிச்ச உடனே பாக்கி வேலையெல்லாம் இருக்கேன். பாலு கீழே உட்காந்துட்டு இருக்காரு, பாலசுப்ரமணியன். அவரை கூப்பிட்டு இந்த பாட்டை அங்கேயே சொல்லி கொடுத்தேன். அங்கேயே இந்த பாட்டுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணேன். முடிச்சிச்சு, கச்சேரி ஆரம்பிச்சோம். அடுத்த நாள் காலையில போய் ஏஎம்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம். அங்கும் இங்கும் பாவை உண்டு, இன்று நீ எந்த பக்கம்? அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம்? ஞாயிறுண்டு திங்கள் உண்டு, எந்த நாளும் நாடு. ஞாயிறுண்டு திங்கள் உண்டு, எந்த நாடு நாடு. அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம்? கண்டாள் கனியை கண்டாள், கல்லும் இங்கு மெல்ல மெல்ல கனியும் மென்மை கண்டாள். கல்லை கண்டாள் கனியை கண்டாள், கல்லும் இங்கு மெல்ல மெல்ல கனியும் மென்மை கண்டாள். கதை எழுதி பழகிவிட்டாள், முடிக்க மட்டும் தெரியவில்லை. அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ
எந்த பக்கம் கண்ணா என்றாள் முருகன் வந்தான், முருகா என்றாள் கண்ணன் வந்தான். எந்த தெய்வம் சொந்தம் என்று பூவை பூஜை செய்வாள். அவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே திருத்துதம்மா. அவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே திருத்துதம்மா. அங்கும்